அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள். சரி, இப்போ நம்ம இன்னைக்கு சமச்சீர் கல்வியில சான்றாண்மை அப்படிங்கிற அதிகாரம் பார்க்க போறோம். இது 9th 3rd டேர்ம். சரிங்களா? இந்த சான்றாண்மை அப்படிங்கிறது 99வது அதிகாரமா இருக்கு. சான்றாண்மை அப்படிங்கிறது 99வது அதிகாரமாக இருக்குது திருக்குறள்ல. சான்றாண்மை அப்படின்னா நட்பண்புகளால் நிறைந்து நிற்றல். நட்பண்புகளால் நிறைந்து நிற்றல் அப்படிங்கிறது தான் சான்றாண்மைன்னு சொல்றது. சால்புனாலும் சான்றாண்மைனாலும் எல்லாம் ஒண்ணுதான். சரிங்களா? ரைட். அடுத்து பாருங்க. இதுல ஃபர்ஸ்ட் குறட்பா. இன்னைக்கு நம்ம இதுல 3 அதிகாரங்கள் இருக்குது. ஒன்னு சான்றாண்மை, அடுத்தது ஒழுக்கம் உடைமை, அடுத்தது காலம் அறிதல். இந்த 3 அதிகாரத்தையும் பார்த்துட்டு பிளஸ் அது கூட நம்ம சான்றாண்மை, ஒழுக்கமுடைமை, காலம் அறிதல் இந்த 3 அதிகாரம் இதுல சமச்சீர் கல்வி புக்ல பார்த்துட்டு இன்னைக்கு அதே மாதிரி புது புக்ல ஒரு அதிகாரம் எதோட நம்ம முடிச்சிருக்கிறோமோ அதுக்கு ஒரு அதிகாரம் மட்டும் நம்ம ஸ்டார்ட் பண்ணிடுவோம். சரிங்களா? ரைட். இப்போ பாருங்க. கடன் என்ப நல்லவை எல்லாம் கடன் அறிந்து சான்றாண்மை மேற்கொள்பவருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, கடன் என்ப அப்படின்னா கடமை என்பது என்ன அப்படின்னா, நல்லவை எல்லாம் அப்படின்னா நல்ல குணங்களை எல்லாம் கடன் அறிந்து தம் கடமை என வாழ்பவர்கள் யாருன்னா சான்றாண்மை உடையோர் தம் கடமை என மேற்கொண்டு வாழ்வர். எது? நல்ல குணங்களை எல்லாம், அதுதான் நல்ல குணங்கள் வழி நின்று வாழ்தலே சான்றாண்மைக்கு கடமை. சரிங்களா? ரைட். கடமை என்பது நல்ல குணங்களை எல்லாம் தம் கடமை என ஆராய்ந்து சான்றாண்மை உடையவர்கள் மேற்கொண்டு வாழ்வர் அப்படிங்கிறதா இதுக்கு அர்த்தம். சரிங்களா? ரைட். அடுத்தது குணநலம் சான்றோர் நலனே. குணநலம் அப்படின்னா நல்ல குணமே சான்றோருடைய பெருமை. குணநலம் நல்ல குணங்களே சான்றோருடைய பெருமை. பிற அனைத்தும் என் நலத்துள்ளது மன்று அப்படின்னா உள்ளது அப்படின்னா இந்த இடத்துல என்ன அர்த்தம் அப்படின்னா, அதாவது பெருமை சேர்ப்பது. உள்ளது அப்படின்னா பெருமை சேர்ப்பது அன்று. சரிங்களா? பிற நலங்கள் எல்லாம் என் நலத்து அப்படின்னா அதாவது எந்த வகையிலும் உள்ளது அன்று, பெருமை சேர்ப்பது அல்ல. உள்ளது அப்படின்னா பெருமை சேர்ப்பது அன்று. என் நலத்து அப்படின்னா எந்த வகையிலும். சரிங்களா? நல்ல குணமே சான்றோருடைய நலன். பிற வகை எல்லாம் எந்த வகையிலும் பெருமையை சேர்க்காது. சரிங்களா? அடுத்தது இந்த 3வது குறட்பா இருக்குது இல்லைங்களா? இந்த மாதிரி குறட்பா தான் நமக்கு கட்டாயமா பிரிலிமினரி எக்ஸாம்ல கேட்பாங்க. ஏன்னா இது ஆப்ஷன் போடுறதுக்கு ஈஸியா இருக்கும். அன்பு, நான், ஒப்புரவு, கண்ணோட்டம், வாய்மையோடு 5 சால்பு ஊன்றிய தூண். எப்படி? அன்பு அப்படின்னா அன்புடைமை, நான் அப்படின்னா வெட்கம், ஒப்புரவு அப்படின்னா உதவி, கண்ணோட்டம் அப்படின்னா இரக்கம் கொள்ளுதல், வாய்மை
அப்படின்னா உண்மை. இவை ஐந்தும் சான்றாண்மையை தாங்கும் தூண்கள். சார் பாலுன்னு சொல்லி ஒருத்தர் கமெண்ட் போட்டிருக்கீங்க. E1க்கு ஃபர்ஸ்ட் செகண்ட் டேர்ம்ஸ் இன்னும் கம்ப்ளீட் பண்ணல சார் அப்படின்னு. இல்லைங்களா, இதுக்கு முன்னாடி இருக்கிறது வந்து கேள்வி அப்படிங்கிறது போன வாரம் உங்களுக்கு புதன்கிழமை அன்னைக்கு நடத்தியாச்சே. உங்களுக்கு கட்டாயமா நடத்தியிருக்குங்க. அப்படி இல்லைன்னா உங்க E1 கிளாஸ்க்கு நான் அதை செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு இது போட சொல்லிடுறேன். சரிங்களா? பாருங்க, வெங்கடேசன் எம் பின்னாடியே கம்ப்ளீட்டட்னு போடுறாரு பாருங்க. சரிங்களா? தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். ஓகே, விமலா மேடமும் போட்டாங்க. நீங்க பாருங்க சார். சார் அப்படி இல்லைன்னா யாராவது ஃப்ரெண்டுகிட்ட கேட்டு தெரிஞ்சுங்க. இல்லைன்னா ஒரு நாளைக்கு இங்க நம்ம ரெகுலர் கிளாஸ் வர்றப்ப நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். அது ஒண்ணும் பெரிய விஷயம் இல்ல. சரிங்களா? நீங்க ஏதாவது பார்க்காத விட்டுருப்பீங்க அவ்வளவுதான். ஓகே, ஓகே, ஓகே. தேங்க்யூ சார். அன்பு, நான், ஒப்புரவு, கண்ணோட்டம், வாய்மையோடு 5 சால்பூன்றிய தூண்கள். சால்பு அப்படின்னா சான்றாண்மைன்னு சொல்லியிருக்கிறேன். சான்றாண்மையை தாங்கும் தூண்கள் எவை 5 அப்படின்னா அன்புடைமை, நான் நாணம் அல்லது வெட்கம், ஒப்புரவு அப்படின்னா உதவி, கண்ணோட்டம் அப்படின்னா இரக்கம் கொள்ளுதல், வாய்மை அப்படின்னா உண்மை. சரிங்களா? ரைட். அடுத்த குறட்பா பாருங்க. கொல்லா நலத்தது நோன்மை. கொல்லா நலத்தது நோன்மை. நோன்மை அப்படின்னா தவம்னு அர்த்தம். நோன்மை அப்படின்னா என்னது? தவம் அப்படின்னு அர்த்தம். பிற உயிர்களை கொல்லாமல் இருப்பதே தவம். அதுபோல சால்பு அப்படின்னா என்னன்னா சான்றாண்மை. சான்றாண்மை அப்படிங்கிறது என்னன்னா பிறர் தீமை சொல்லா, பிறர் குற்றங்களை பிறர் குற்றங்களை சொல்லாது இருப்பதே சான்றாண்மை. சரிங்களா? கொல்லா நலத்தது நோன்மை அப்படின்னா தவம் என்பது பிற உயிர்களை கொல்லாமல் இருப்பது. அதுபோல சான்றாண்மை அப்படிங்கிறது என்னன்னா பிறர் குற்றங்களை சொல்லாமல் இருப்பது. சரிங்களா? சரிங்க. ஓகே. அவரு சார் சொன்னது அன்னைக்கு வீடியோ வந்து கொஞ்சம் ஃபால்ட் ஆனதுனால நெறையா இதாகி போயிட்டாங்க. மறுபடியும் நம்ம போட்டுட்டோம். கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம வெயிட் பண்ண சொல்லி போட்டுட்டோம். அதனால அவரு விட்டுருப்பாரு. சரி பரவால்ல. அது ஒண்ணும் பெரிய பிரச்சனை இல்ல. அ நோன்மை அப்படிங்கிறதுக்கு தான் மீனிங் நான் சொன்னேனே தவம் அப்படின்னு. நோன்மை அப்படின்னா தவம். சரிங்களா? ரைட். அடுத்தது பாருங்க. ஆற்றுவார் ஆற்றல் பணிதல். ஆற்றுவார் அப்படின்னா செயலை செய்பவருக்கு ஆற்றல்னா வலிமை தருவது எதுனா பணிதல் அப்படின்னா பணிவோடு இருத்தல். செயலை செய்பவருக்கு வலிமை எது அப்படின்னா பணிவோடு இருத்தல். ஆற்றுவார் ஆற்றல் பணிதல். சரிங்களா? செயலை செய்பவருக்கு வலிமை எது அப்படின்னா பணிவோடு இருத்தல். அதுவே சான்றோருக்கு மாற்றாரை மாற்றும் படை அப்படின்னா மாற்றாரைனா பகைவரை, மாற்றும்னா அழிக்கும், படை அப்படின்னா கருவி. மாற்றாரை மாற்றும் படை அப்படின்னா பகைவரை அழிக்கும் கருவி. சரிங்களா? செயலை செய்பவருக்கு வலிமை தருவது எது அப்படின்னு சொல்லி சொன்னா பணிவோடு இருத்தல். சரிங்களா? செயலை செய்பவருக்கு வலிமை தருவது எதுனா பணிவோடு இருத்தல். அதுவே சான்றோருக்கு மாற்றாரை அப்படின்னா பகைவரை, மாற்றும் படை அப்படின்னா அழிக்கும் கருவி. சரிங்களா? ரைட். இப்போ இதுல பாத்தீங்கன்னா மாற்றாரை மாற்றும் படை அப்படிங்கிறது பகைவரை அழிக்கும் கருவின்னு நான் சொல்றேன்.
ஆனா இங்க பாத்தீங்கன்னா பகைவரை பகைமையிலிருந்து மாற்றி நட்பாக்குவதற்குரிய ஏற்ற கருவி அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? இதெல்லாம் வந்து ஒருத்தருடைய பாயிண்ட் ஆஃப் வியூலயும் வந்து இந்த அதாவது என்ன சொல்றது? உரை எழுதுறதுல வந்து மீனிங் வேறுபடும். சரிங்களா? அதனால இது எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். பகைவரை அழிக்கும் கருவின்னு வச்சுக்கலாம். அல்லது பகைவரை பகைமையிலிருந்து மாற்றி நண்பராக்கும் கருவி. எது? பணிவோடு இருத்தல். சரிங்களா? ரைட். அடுத்தது. சால்பிற்கு கட்டளை யாதெனின் அப்படின்னா, சான்றாண்மைக்கு அளவுகோல் எதுவென்றால், கட்டளை அப்படின்னா உரைகள் அப்படின்னு இருக்குதுல்ல கீழ. அதுக்கு உரைகள் அப்படிங்கிறத விட அளவுகோல் அப்படின்னு வச்சுக்கலாம். சால்புனா சான்றாண்மை. சான்றாண்மையை அளக்கும் அளவுகோல் எதுவென்றால், தோல்வி துளையல்லார் கண்ணும் கொளல். துளையல்லார் அப்படின்னா ஆற்றல் குறைந்தவர். ஆற்றல் குறைந்தவரிடம் தோல்வியை ஒப்புக்கொள்ளுதல். சரிங்களா? கண்ணும் அப்படின்னா இடத்திலும். சரிங்களா? சான்றாண்மையை அளந்தறியும் அளவுகோல் எதுவென்றால், ஆற்றல் குறைந்தவரிடத்தும் தோல்வியை ஒப்புக்கொள்ளுதல். கொளல் அப்படின்னா ஒப்புக்கொள்ளுதல். சரிங்களா? ஆற்றல் குறைந்தவரிடமும் தோல்வியை ஒப்புக்கொள்ளுதல் தான் சான்றாண்மையை அளந்தறியும் அளவுகோல் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? ரைட். அடுத்தது. இன்னா செய்தார்க்கும் இனியவே செய்யாக்கால் என்ன பயத்ததோ சால்பு. இன்னா செய்தார்க்கும் அப்படின்னா துன்பத்தை செய்தவருக்கும் நன்மையே செய்யாவிடில் சான்றாண்மையால் எந்த பயனும் இல்லை. சரிங்களா? அதுதான் இன்னா அப்படின்னா தீமை அல்லது துன்பம் செய்தவருக்கும் நன்மை செய்யாவிடில் என்ன பயத்ததோ சால்பு. சரிங்களா? என்ன பயத்ததோ சால்பு அப்படின்னா சான்றாண்மையால் எந்த பயனும் இல்லை. சரிங்களா? ரைட். அடுத்தது. இன்மை ஒருவர்க்கு இழிவன்று. இன்மை அப்படின்னா வறுமை. வறுமை அப்படிங்கிறது ஒருவருக்கு இழிவானது அல்ல. சரிங்களா? சால்பென்னும் சான்றாண்மை என்னும் திண்மை உண்டாக பெறின். சான்றாண்மை என்னும் மன உறுதி இருக்குமானால் வறுமை அப்படிங்கிற வந்து ஒருவருக்கு இழிவான செயல் இல்லை. சால்பெனும் திண்மை உண்டாக பெறின். சரிங்களா? சான்றாண்மை என்னும் மன வலிமை ஒரு நபரிடம் இருந்தால், சரிங்களா, இன்மை அப்படிங்கிற ஒன்று இல்லை. சரிங்களா? சார் வடிவேல் சார் ஒரு கமெண்ட் கேட்டிருக்கீங்க. அதாவது என்ன அணின்னு கேட்பாங்களா சார்ன்னு. அதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து 4th குரூப் ஓரியன்டடா இருக்கிறத படிச்சுக்கிறதுக்கு தான் அணி. 4th குரூப்ல தான் கேட்பாங்க. குரூப் 2ல எல்லாம் என்ன அணிங்கிறதே கேட்க மாட்டாங்க. அதெல்லாம் இலக்கண ஓரியன்டடாவெல்லாம் போகவே மாட்டாங்க 100%. ஓகேங்களா? ரைட். அது கேட்க மாட்டாங்க. ரைட். அடுத்து பாருங்க. ஊழி பெயரினும் ஊழி பெயரினும் ஊழி அப்படின்னா உலகம். பெயரினும் அப்படின்னா மாறினாலும். உலகம் மாறினாலும் தாம் பெயரார் அப்படின்னா தான் மாறாமல் இருப்பவர்கள் சான்றாண்மைக்கு ஆழி எனப்படுவார்னா கடல் போல் கருதப்படுவார். சான்றாண்மைக்கு கடல் போல் கருதப்படுபவர் யார் என வள்ளுவர் குறிப்பிடுகிறார் அப்படின்னா ஊழி பெயரினும் தாம் பெயரார். உலகமே மாறினாலும் தான் மாறாமல் இருந்தால்
இருப்பவர்கள் சான்றாண்மைக்கு கடல் போல கருதப்படுவார்கள். சரிங்களா? ரைட். ஊழி பெயரினும் தாம் பெயரார் சான்றாண்மைக்கு ஆழி எனப்படுவார். ரைட். அடுத்தது சான்றவர் சான்றாண்மை குன்றின். சான்றவர் அப்படின்னா சான்றோர்களின் சான்றாண்மை குன்றின் அப்படின்னா குறைந்து போகுமானால், சான்றவர் அப்படின்னா சான்றோர்னு அர்த்தம். சான்றவர் சான்றாண்மை குன்றின் அப்படின்னா சான்றோர்களுடைய சான்றாண்மை குறையுமானால் இரு நிலத்தான் அப்படின்னா இப்பெரிய நிலத்தில் தாங்காது மண்ணோ பொறை. தாங்காது மண்ணோ பொறை அப்படின்னா பொறைன்னா இந்த இடத்துல சுமை அப்படிங்கிறத விட பொறுமை அப்படின்னே வச்சுக்கலாம். சரிங்களா? தாங்காது மண்ணோ பொறை அப்படின்னா பொறுமையால் பொறுமை என்னும் பாரத்தை இவ்வுலகம் தாங்காது. இப்பெரிய உலகமானது பெரிய உலகத்திலும் கூட பொறுமை என்னும் தன் பாரம் தாங்காத போயிடும். எப்ப? சான்றோர்களின் சான்றாண்மை குறைவு ஏற்படுமானால். சான்றோர்களின் சான்றாண்மையில் குறைவு ஏற்படுமானால் பெரிய உலகத்தில் பொறுமை என்னும் சுமை தன் பாரத்தை தாங்காது. சரிங்களா? ரைட். இதுதான் ஒரு அதிகாரம் முடிஞ்சது. சான்றாண்மைகள் அதிகாரம். நற்குணங்களால் சிறந்திருத்தல் எதன் பெருமையாகும்? சான்றோரின் பெருமையாகும். நற்குணங்களால் சிறந்திருத்தல் சான்றோரின் பெருமையாகும். தவம் என்பது பிற உயிர்களை கொல்லாமை. தவம் என்பது பிற உயிர்களை கொல்லாமை. தோல்வியை ஒப்புக்கொள்வதே சான்றாண்மையை அளந்தறியும் உரைகள். நற்குணங்களால் சிறந்திருத்தல் சான்றோரின் பெருமையாகும். தவம் என்பது பிற உயிர்களை கொல்லாமை. தோல்வியை ஒப்புக்கொள்வதே சான்றாண்மையை அளந்தறியும் உரைகள். மாற்றார் என்னும் சொல்லின் பொருள் பகைவர். மாற்றார் அப்படின்னா மாற்றாரை மாற்றும் படை, பகைவரை அளிக்கும் கருவி. தீங்கிழித்தவருக்கும் நன்மையே செய்தல் வேண்டும். சரிங்களா? தீங்கிழித்தவருக்கும் நன்மையே செய்தல் வேண்டும். ரைட். இன்மை அப்படின்னா வறுமை. திண்மை அப்படின்னா வலிமை. ஆழி கடல். நோன்மை அப்படின்னா தவம். சரிங்களா? ரைட். 8வது குறள்ல என்னங்க மேடம் இருக்கு? 8வது குறள் இன்மை ஒருவருக்கு இழிவன்று அப்படின்னா வறுமை அப்படிங்கிறதுக்கு ஒண்ணு. வறுமைங்கிறது ஒருத்தருக்கு இழிவான செயல் அன்று. அது ஒரு இழிவு இல்லை. நான் ஏழை, என்கிட்ட நான் வறுமையில் இருக்கிறேன் அப்படிங்கிறது ஒருத்தருக்கு இழிவு கிடையாது. எப்பன்னா சால்பெனும் சான்றாண்மை என்னும் மன உறுதி. திண்மை அப்படின்னா மன உறுதி நம்ம மனசுல இருந்துச்சு அப்படின்னா வறுமைங்கிறது ஒரு குறை இல்லை. சரிங்களா? ரைட். நாலாவது குறட்பாவில் என்னங்க? எங்க 4வது குறட்பா ஒண்ணுமே இல்லைங்க. கொல்லா நலத்தது நோன்மை அப்படின்னா நோன்மைனா தவம். தவம் என்பது என்ன அப்படின்னா பிற உயிர்களை கொல்லாமல் இருப்பது. அது மாதிரி சால்புன்னா சான்றாண்மை என்பது என்னன்னா பிறர் தீமை அப்படிங்கிறது பிறர் குறைகளை சொல்லாது இருப்பது. சரிங்களா? பிறருடைய குறைகளை யாருக்கிட்டையும் சொல்லாது இருக்கிறது தான் சான்றாண்மை. ஓகேங்களா? ரைட். புக் பேக் வாங்க. நற்குணங்களால் சிறந்திருத்தலே சான்றோரின் பெருமையாகும். தவம் என்பது பிற உயிர்களை கொல்லாமை. தோல்வியை ஒப்புக்கொள்வதே சான்றாண்மையை அளந்தறியும் உரைகள். மாற்றார் என்னும் சொல்லின் பொருள் பகைவர். தீங்கிழைத்தவருக்கும் நன்மையே செய்தல் வேண்டும். இன்மை அப்படின்னா வறுமை. திண்மை அப்படின்னா வலிமை. ஆழினா கடல். நோன்மைனா தவம். சரிங்களா? ரைட்டு. இதை பாருங்க. குருவினா
நீங்க வந்து ஒண்ணும் இல்ல. இது எல்லாத்துக்கும் நானே ஆன்சர் சொல்ல வேண்டியதில்ல. திருக்குறள் நம்பர் மட்டும் சொல்றேன். முன்னாடி பார்த்து நீங்களே எடுத்து எழுதி தெரிஞ்சுக்கங்க. சரிங்களா? சான்றோர் எதனை தம் கடமையாக கொள்வர்னா, ஃபர்ஸ்ட் குறட்பாவுல இருக்கு. 1ன்னு போட்டுங்க. சரிங்களா? சான்றாண்மையை தாங்கும் தூண்கள் யாவை? அப்படின்னா 3வது குறட்பாகுல இருக்குது. அன்பு, நாண், ஒப்புரவு, கண்ணோட்டம், வாய்மை. சான்றாண்மையை அறிய உதவும் உரைகள் எது? அப்படின்னா 6. சரிங்களா? ஆற்றல் குறைந்தவரிடத்தும் தோல்வியை ஒப்புக்கொள்ளுதல். வறுமை ஒரு குறையாகாது அப்படிங்கிறது 8வது குறட்பா. சரிங்களா? 1, 3, 6, 8 முடிஞ்சது. சான்றாண்மையினுடைய இலக்கணம் யாது அப்படின்னு சொன்னா, அதாவது ஃபர்ஸ்ட் 4 குறட்பா சான்றாண்மையினுடைய இலக்கணம் சொல்லுது. ஃபர்ஸ்ட் 4 குறட்பா சான்றாண்மையினுடைய இலக்கணம் சொல்லுது. சரிங்களா? அடுத்து வரக்கூடிய 3 குறட்பா, அதாவது 5, 6, 7 3 குறட்பா வந்து சான்றாண்மையினுடைய பயனைச் சொல்லுது. சரிங்களா? சான்றாண்மையின் சிறப்புகள் அப்படின்னு சொன்னா, அதுல நீங்க ஒரு 4 குறட்பா போட்டு எழுதிக்க வேண்டியதுதான். எது வேணாலும் சொல்லலாம். சரிங்களா? ரைட். அவ்வளவுதான். அடுத்த இது ஒழுக்கமுடைமை வந்துரலாம். ஒழுக்கம் உடைமை அப்படின்னா, நல்ல ஒழுக்கம், அதாவது நல்ல நடத்தை உடையவராதல். அதுதான் ஒழுக்கம் உடைமை அப்படிங்கிறது. இது வந்து 14வது அதிகாரமா வருது. திருக்குறள்ல இது எத்தனாவது அதிகாரமா இருக்குது? 14வது அதிகாரமா வருது. ஒழுக்கம் விழுப்பம் தரலான் அப்படின்னா, விழுப்பம் அப்படின்னா சிறப்பு. ஒழுக்கம் சிறப்பை தரும். அதனால் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். உயிரை விட மேலானதாக காக்க வேண்டும். எதை? ஒழுக்கத்தை. சரிங்களா? ஒழுக்கம் விழுப்பம், அதாவது ஒழுக்கம் சிறப்பை தரும். சரிங்களா? அதனால ஒழுக்கத்தை உயிரினும் மேலாக பாதுகாக்க வேண்டும். ஓம்பப்படும் அப்படின்னா பாதுகாக்க வேண்டும். சரிங்களா? அடுத்தது பரிந்தோம்பி காக்க ஒழுக்கம். பரிந்தோம்பி அப்படின்னா பரிந்து ஓம்பி காக்க. ஓம்பினாலும் காக்கனாலும் ஒரே அர்த்தம் தான். பரிந்து அப்படின்னா வருந்தி அப்படின்னு வச்சுக்கலாம், விரும்பி அப்படின்னு வச்சுக்கலாம். எப்படி? பரிந்துன்னா என்னது? விரும்பி அப்படின்னு வச்சுக்கலாம், வருந்தி அப்படின்னு வச்சுக்கலாம். வருந்தி காக்க வேண்டும் ஒழுக்கத்தை. அதான் பரிந்தோம்பி காக்க ஒழுக்கம். எதுக்கு அப்படின்னா தெரிந்தோம்பி. சரிங்களா? தெரிந்தோம்பினா எம்முறையில் பார்த்தாலும். தெரிந்து ஓம்பி அப்படின்னா எம்முறையிலும், எம்முறையிலும் தேரினும் ஆராய்ந்து பார்த்தாலும், ஆராய்ந்து பார்த்தாலும் அஃதே துணை. அதுவே நமக்கு வந்து துணை. சரிங்களா? அஃதே நமக்கு துணை. எவ்வகையில் ஆராய்ந்து பார்த்தாலும் ஒழுக்கமே நமக்கு துணை. அதனால விரும்பியோ அல்லது வருந்தியோ ஒழுக்கத்தை காக்க வேண்டும். அவ்வளவுதான். பரிந்தோம்பி காக்க, வருந்தி காக்க அல்லது விரும்பி காக்க வேண்டும் ஒழுக்கத்தை. எதுக்கு அப்படின்னா தெரிந்தோம்பி எவ்வகையில் தேரினும் ஆராய்ந்து பார்த்தாலும் அஃதே துணை. அதுவே நமக்கு துணை. ஓகேங்களா? ஒழுக்கம் உடைமை குடிமை. ஒழுக்கத்தோடு உள்ளவரே உயர்குடியில் பிறந்தவர். அதுதான் குடிமை அப்படின்னா உயர்குடி. ஒழுக்கம் உடைமையே உயர்குடி. இழுக்கம் அப்படி ஒழுக்கம் இல்லாதவர், அதுதான் இழுக்கம். இழிந்த பிறப்பாய் விடும். சரிங்களா? இழிகுடியை சார்ந்தவர் ஆயிருவார். சரிங்களா? ரைட். ஒழுக்கம் உடைமை குடிமை. ஒழுக்கம் உடையவரே உயர் குடியினர். ஒழுக்கம் இல்லாதவர் இழிந்த பிறப்பாய் விடும். மரப்பினும் மோத்து கொளலாகும். மரப்பினும்
கற்றதை மறந்து விட்டாலும் மோத்து கொள்ளலாகும், கற்றுக்கொள்ளலாம். பார்ப்பான் அப்படின்னா வேதம் ஓதுபவர். பிறப்பொழுக்கங் குன்ற கெடும். சரிங்களா? ஒழுக்கம் குன்றிட்டா, ஒழுக்கம் குறைந்து போனா குடியே சிறப்பு, குடியின் சிறப்பே அழிந்து போகும். குடியின் சிறப்பே அழிந்து போகும். பிருந்தா மேடம், இதை தேடு குரட்பா வந்து மறுபடியும் ஒருக்க சொல்ல சொல்லியிருக்கிறீங்க. இதுல ஒண்ணுமே இல்ல. இழுக்கம் அப்படின்னா ஒழுக்கம் இல்லாதவர். சரிங்களா? ஒழுக்கம் இல்லாததுதான் இழுக்கம். ஒழுக்கம் உடைமை குடிமை அப்படின்னா ஒழுக்கம் உடையவரே உயர்குடியினர். கீழே இருக்கு பாருங்க, ஒழுக்கம் உடையவரே உயர்குடியினர். அதுதான் ஒழுக்கம் உடைமை குடிமை. அப்படி ஒழுக்கம் இல்லாதது இழுக்கம். இழிந்த பிறப்பாய் விடும் அப்படின்னா அதாவது இழிகுடியினர் ஆயிடுவார் ஒழுக்கம் இல்லைனா அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? ரைட். தினேஷ்குமார், என்ன சார் இது கேட்கலையா? அதாவது மறப்பினும் அப்படின்னா தான் கற்ற கல்வியை மறந்தாலும், மோத்து கொள்ளலாகும் அப்படின்னா திரும்ப கற்றுக்கொள்ளலாம். சரிங்களா? மறப்பினும், அதாவது மறப்பினும் அப்படின்னா கற்ற கல்வியை மறந்தாலும், மோத்து கொள்ளலாகும் அப்படின்னா என்னது? திரும்ப கற்றுக்கொள்ளலாம். ஆனால் வேதம் ஓதுபவன் பார்ப்பான். சரிங்களா? பிறப்பொழுக்கம் குன்ற கெடும். குடியில் பிறந்த நல்ல குடியில் பிறந்து ஒழுக்கம் குறைஞ்சு போயிடுச்சுன்னா அந்த குடியே என்னது? அழிந்து போகும். சரிங்களா? வேதம் ஓதுபவன் பிறப்பொழுக்கம் குன்ற. சரிங்களா? ஒழுக்கம் குறைஞ்சதுன்னா என்னது? அந்த குடும்பத்தின் சிறப்பு கெட்டு போகும். சரிங்களா? ரைட். அடுத்தது அழுக்காறு உடையான்கண் ஆக்கம் போன்றில்லை. அழுக்காறு அப்படின்னா பொறாமை கொண்டவன். கண் அப்படின்னா இடம். அழுக்காறு அப்படின்னா பொறாமை கொண்டவன் இடம். ஆக்கம் போன்றில்லை அப்படின்னா செல்வம் நிலைத்து நிற்பதில்லை. போன்றும் அப்படின்னா அழியும். சரிங்களா? செல்வம் நிலைக்காது, அழிந்து போகும். யார்கிட்ட? பொறாமை உடையவன் கண். பொறாமை உடையான் கண் ஆக்கம் போன்றில்லை. பொறாமை உடையவனிடம் செல்வம் நிலைப்பதில்லை. அதுபோல ஒழுக்கம் இல்லான் கண் உயர்வு. ஒழுக்கம் இல்லாதவனிடம் உயர்வு இருக்காது. ஒழுக்கம் இல்லாதவனிடம் உயர்வு இருக்காது. அழுக்காறு உடையான்கண் ஆக்கம் போன்றில்லை. ஒழுக்கம் இலான்கண் உயர்வு. அழுக்காறுனா பொறாமை, கண்ணா இடம். பொறாமை உடையவனிடம் ஆக்கம்னா செல்வம், போன்றில்லைனா நிலைத்து நிற்பதில்லை. அதுபோல ஒழுக்கம் இலான்கண் உயர்வு. ஒழுக்கம் அப்படின்னு சொல்லி சொன்னா அதாவது ஒழுக்கம் இல்லாதவனிடம் உயர்வு இருக்காது. அடுத்தது ஒழுக்கத்தின் ஒல்கார் உறவோர். சரிங்களா? ஒழுக்கத்தின் ஒல்கார் உறவோர். இழுக்கத்தின் ஏதம் படுபாக்கறிந்து. படு பாக்கறிந்து அப்படின்னு சொல்லி சொன்ன அதாவது ஏதம் படு பாக்கறிந்து அப்படின்னா குற்றம் உண்டாவதை அறிந்து. இரண்டாவது அடிக்கு என்ன அர்த்தம்? குற்றம் உண்டாவதை அறிந்து. எதனால? இழுக்கத்தின், ஒழுக்கம் தவறுவதால். இழுக்கத்தின் அப்படின்னா ஒழுக்கம் தவறுவதினால் ஏற்படும் குற்றம் உண்டாவதை அறிந்து ஒழுக்கத்தின் ஒல்கார் உறவோர்.
ஒழுக்கத்திலிருந்து விலக மாட்டார் மன வலிமை உடையோர். உறவோர் அப்படின்னா மன வலிமை உடையோர். எழுதிக்கங்க. உறவோர் அப்படின்னா மன வலிமை உடையோர். ஒல்கார் அப்படின்னா விலக மாட்டார். அதாவது ஒழுக்கமா இருக்கக்கூடிய மன வலிமையுடையோர் ஒழுக்கத்திலிருந்து விலக மாட்டார். ஏன் அப்படின்னா இழுக்கத்தின் ஒழுக்கம் இல்லாததுனால ஏதம் ஏற்படக்கூடிய குற்றம் உண்டாவதை அறிந்து, சரிங்களா, ஏற்படக்கூடிய குற்றம் உண்டாவதை அறிந்து. ஒழுக்கத்தின் ஒல்கார் உறவோர் இழுக்கத்தின் ஏதம் படுபாக் அறிந்து. சரிங்களா, படுபாக் அறிந்து. ரைட். அடுத்தது ஒழுக்கத்தின் எய்துவர் மேன்மை. ஒழுக்கமுடையோர் மேன்மை அடைவர். எய்துவர் அப்படின்னா அடைவர். ஒழுக்கம் உடையோர் அடைவர் மேன்மையை. இழுக்கத்தின் அப்படின்னா ஒழுக்கமின்மையை. எய்துவர் எய்தா பழி அப்படின்னா இழுக்கத்தின் அப்படின்னா ஒழுக்கம் இல்லாமையால அடைவர் அடையக்கூடாத பழியை. எய்தா பழி அப்படின்னா அடையக்கூடாத பழியை அடைவர். யாரு? ஒழுக்கம் இல்லாதவங்க. ஒழுக்கத்தின் எய்துவர் மேன்மை. ஒழுக்கம் உடையவர் அடைவர் மேன்மையை. ஒழுக்கம் இல்லாதவர் அடைவர் அடையக்கூடாத பழியை. எய்தா பழி அப்படின்னா அடையக்கூடாத பழியை. சரிங்களா, ரைட். அடுத்தது நன்றிக்கு வித்தாகும் நல்லொழுக்கம். நல்லொழுக்கம் நன்மைக்கு விளைவிக்கக்கூடிய விதை போன்றது. சரிங்களா, நன்றிக்கு வித்தாகும் நல்லொழுக்கம் அப்படின்னா அதாவது நல்லொழுக்கம் நன்மை செய்யக்கூடிய விதை போன்றது. சரிங்களா, ஆனா தீயொழுக்கம் என்றும் இடும்பை தரும் அப்படின்னா தீயொழுக்கம் எப்பவுமே துன்பத்தை தரும். துன்பத்தையே தரும். சரிங்களா, நன்றிக்கு வித்தாகும் நல்லொழுக்கம் தீயொழுக்கம் என்றும் இடும்பை தரும். ஒழுக்கம் உடையவர் கொல்லாவே. சரிங்களா, தீய வழுக்கியும் வாயாற் சொலல். சரிங்களா, உடையவர் கொல்லாவே அப்படின்னா உடையவரால் இயலாது. உடையவரால் இயலாது. என்னது? ஒழுக்கம் உடையவரால் இயலாது. என்ன? வழுக்கியும் அப்படின்னா வாய் தவறியும். சரிங்களா, தீய சொற்களை சொல்ல. சரிங்களா, ஒழுக்கம் உடையவரால் இயலாது வாய் தவறியும் தீய சொற்களை சொல்ல. மீனிங். சரிங்களா, வழுக்கியும் அப்படின்னா வாய் தவறியும். வழுக்கியும் வாயாற் சொல்லல் அப்படின்னா தவறியும் வாயால் தீய சொற்களை சொல்ல மாட்டார்கள். யாரு? ஒழுக்கம் உடையவரால் இயலாது. ரைட். அடுத்தது உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் அப்படின்னா உலகத்தோடு அப்படின்னா தெரியும். உலகத்தோடு அல்லது உலக மக்களோடு ஒட்ட ஒழுகல், பொருந்தி வாழ. சரிங்களா, பொருந்தி வாழ அல்லது இணைந்து வாழ அல்லது உலகத்தோடு ஒத்து வாழ கல்லாதவர் பல கற்றும் பல நூல்களை கற்றிருந்தாலும் அவர் என்ன? கல்லார் அறிவிலார். கல்லார் அறிவிலாதார். உலகத்தோடு ஒட்ட ஒழுகல். உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் அப்படின்னா அதாவது உலகத்தோடு ஒத்து வாழ கல்லாதவர் பல கற்றும் பல நூல்களை கற்றிருந்தாலும் கல்லார் அறிவிலாதார் அப்படின்னா
அதாவது அவங்க படிக்காதவங்க மாதிரிதான். நூல்கள் பல கற்றிருந்தாலும் அவர் அறிவில்லாதவரே ஆவார். பல நூல்களை கற்றிருந்தாலும் அவர் அறிவில்லாதவர் தான். அப்படின்னா எப்போ அப்படின்னா உலகத்தோடு ஒத்து வாழ கத்துக்காதவங்க. சரிங்களா? ரைட். அவ்வளவுதான். இந்த அதிகாரம் ஒழுக்கமுடைமைங்கிறது இதோட முடிஞ்சது. அதுக்கு அடுத்து காலம் அறிதலும் சேர்த்துட்டு தான் அதுக்கப்புறம் தான் வந்து புக் பேக் கொஸ்டின் இருக்குது. அது பார்க்கலாம். காலம் அறிதல் அப்படின்னா ஒரு செயலை செய்வதற்கு தகுந்த காலத்தை அறிதல். அதுதான் காலம் அறிதல் அப்படிங்கிறது. பகல் வெல்லும் கூகையை காக்கை. கூகையை அப்படின்னா கோட்டானை அல்லது ஆந்தையை. காக்கை வென்றும் எப்பன்னா பகல் நேரத்துல. ஏன்னா ஆந்தைக்கு அப்ப கண்ணு தெரியாது, கோட்டானுக்கு அப்ப கண்ணு தெரியாது. சரிங்களா? பகல் நேரத்தில் வெல்லும் கூகையை எது அப்படின்னா காக்கை. அதுபோல இகல் வெல்லும் பகையை வெல்ல கருதும் வேந்தற்கு வேண்டும் பொழுது தகுந்த காலம் அறிந்து சென்றால். சரிங்களா? எப்படி வந்து வலிமையில பெரிய கோட்டானா இருந்தாலும் பகல் நேரத்துல வந்து காக்கை அதை வென்றுதோ, அது மாதிரி பகையை வெல்ல கருதும் வேந்தன் காலம் அறிந்து செயல்பட வேண்டும். வேண்டும் பொழுது அப்படின்னா என்னது? காலம் அறிந்து செயல்பட வேண்டும். சரிங்களா? காலம் அறிந்து செயல்பட வேண்டும். கோட்டான் என்ன மீனிங்னா அதாவது இரவில் வரக்கூடிய பறவை. அது இரவு நேரத்துல தான் அதுக்கு கண்ணு தெரியும். கூகை அப்படின்னா அதாவது ஆந்தைனே வச்சுக்கலாம் நீங்க. ஆந்தை ஒரு டைப்பு, அதாவது கோட்டான்ங்கிறது ஒரு டைப். 2 கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான். ஒரு சின்ன சின்ன சேஞ்சஸ் இருக்கு. சரிங்களா? அது 2க்குமே வந்து இரவுல தான் கண்ணு தெரியும். பகல் நேரத்துல கண்ணு தெரியாது. ஆந்தை அலறக்கூடாது, கோட்டான் கூவக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க வீட்ல. நீங்க கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? ரைட், அதுதான். சரிங்களா? அது வந்து பகல் நேரத்துல அதுக்கு கண்ணு தெரியாது. இரவு நேரத்துல தான் கண்ணு தெரியும். அதனால அது நல்ல வலிமை மிக்க பறவை. பருந்து மாதிரி. நைட்ல. ஆனா நைட்ல தான் அது வலிமை மிக்கது. பகல்ல கண்ணு தெரியாதனால அதுக்கு என்ன? அத வந்து காக்காயே அத வந்து வென்று விடும்ங்கிறாங்க. அந்த மாதிரி பகைவரை வெல்ல கருதும் வேந்தன் எப்படி பகல் நேரத்துல வீக்னஸ் பாயிண்ட் கருதி போட்டு காக்கா அடிக்குதோ அந்த மாதிரி டைமிங் பார்த்து அடிக்கணுங்கிறாரு. சரிங்களா? ரைட். அதுதான் காலம் அறிதல். ரைட். அடுத்தது பாருங்க. பருவத்தோடு ஒட்ட ஒழுகல். சரிங்களா? காலத்திற்கு ஏற்றபடி நடத்தல். பருவத்தோடு ஒட்ட ஒழுகல் அப்படின்னா பருவத்தோடு அப்படின்னா காலத்தோடு, ஒட்ட அப்படின்னா ஏற்றபடி, காலத்திற்கு ஏற்றபடி நடத்தல். திருவினை அப்படின்னா செல்வத்தை, தீராமை அப்படின்னா நீங்காமல், யாருக்கு கயிறு அப்படின்னா கட்டும் கயிறு. காலத்திற்கு ஏற்றபடி நடத்தல் அப்படிங்கிறது செல்வம் குறையாமல் கட்டும் கயிறு அது. சரிங்களா? காலத்தோடு ஒத்து போய் நடத்தலே, அதுதான் பருவத்தோடு ஒட்ட ஒழுகலே. செல்வத்தை செல்வத்தை தீராமை அப்படின்னா செல்வத்தை குறையாமல் காக்கும் கயிறு அல்லது கட்டும் கயிறு. சரிங்களா? யாக்கும் அப்படின்னா கட்டும் கயிறு. செல்வத்தை குறையாமல் கட்டும் கயிறு எது அப்படின்னா காலத்தோடு ஒத்து போறது அப்படின்னு சொல்றாரு. அவ்வளவுதான். காலத்திற்கு பொருந்திய செயலை மேற்கொள்வதே செல்வத்தை நீங்காமல் நிற்குமாறு கட்டும் கயிறாகும். திருவினை அப்படின்னா செல்வத்தை, தீராமை அப்படின்னா குறையாமல், யாருக்கும் அப்படின்னா கட்டும் கயிறாகும். செல்வத்தை குறையாமல் கட்டும் கயிறு எது அப்படின்னா பருவத்தோடு ஒட்ட ஒழுகல் அப்படின்னா காலத்தோடு ஒத்து போவதே அல்லது காலத்துக்கு பொருந்திய செயலை செய்வதே. அடுத்து பாருங்க. அருவினை என்ப உளவோ அப்படின்னா வினைனா செயல். அரிய செயல் என்று ஒன்று உள்ளதோ. அருவினை என்ப உளவோ அப்படின்னா அரிய செயல் என்று ஒன்று உள்ளதோ.
இல்ல. எப்பன்னா கருவியாட்காலம் அறிந்து செய்யின். தகுந்த கருவியும் தகுந்த காலமும் அறிந்து செஞ்சா, அதுதான் கருவியாட் காலம் அறிந்து செய்யின். தகுந்த கருவியால் தகுந்த காலம் அறிந்து செஞ்சா, அருவினை அப்படின்னா செய்ய முடியாத செயல் அப்படின்னு ஒண்ணு இருக்கா? இல்லவே இல்ல அப்படிங்கிறார். தகுந்த காலமும் தகுந்த கருவியும் அறிந்து செஞ்சா அருவினை என்பது உளவோ? இல்ல. ஞாலம் கருதினும் கைகூடும். ஞாலம் கருதினும் கைகூடும். உலகமே அடையணும் அப்படின்னாலும் அது கைகூடும். உலகத்தையே விரும்பினாலும் கைகூடும். ஞாலம் அப்படின்னா உலகம். உலகத்தையே கருதினும் விரும்பினாலும் கைகூடும். எப்ப அப்படின்னா, காலம் கருதி இடத்தாட் செய்யின். காலம் கருதி, காலம் அறிந்து, தகுந்த இடம் அறிந்து செஞ்சா, உலகத்தையே விரும்பினாலும் அது கைகூடும் அப்படிங்கிறார். தகுந்த காலமும், தகுந்த இடமும் அறிந்து அல்லது பொருந்த செயல்பட்டால், உலகத்தை அடைய விரும்பினாலும் அது கைகூடும் அப்படிங்கிறார். சரிங்களா? ரைட். அடுத்தது பாருங்க. காலம் கருதி இருப்பர் கலங்காது ஞாலம் கருதுபவர். அப்படின்னா, காலம் கருதி இருப்பர் கலங்காது ஞாலம் கருதுபவர். அதாவது ஞாலம் கருதுபவர்னா உலகத்தை ஆள நினைப்பவர். உலகத்தை ஆள நினைப்பவர். அதுதான் ஞாலம் கருதுபவர். உலகத்தை ஆள நினைப்பவர் ஞாலம் கருதுபவர் அப்படின்னா உலகத்தை ஆள நினைப்பவர் எப்படி இருக்கணும்னா, காலம் கருதி கலங்காமல் இருக்க வேண்டும். காலம் கருதி இருப்பர். காலம் கருதி இருப்பர் கலங்காது உலகத்தை ஆள கருதுபவர். சரிங்களா? ரைட். ஊக்கம் உடையான் ஒடுக்கம். ஊக்கம் உடையான் ஒடுக்கம் அப்படின்னா, அதாவது ஊக்கம் உடையவன். ஒடுக்கம் அப்படின்னா காலத்தை எதிர்பார்த்து அடங்கி இருத்தல். ஊக்கம் உடையவன் அடங்கி இருத்தல் அப்படிங்கிறது எது மாதிரினா, அதாவது ஊக்கம் ஊக்கம் உடையவன் அடங்கி இருத்தல் எதை போன்றதுன்னா, பொருதகர் அப்படின்னா ஆட்டுக்கெடா, தாக்குக்கு அப்படின்னா தாக்குவதற்கு, பேருந்தகைத்து அப்படின்னா பின்வாங்கும் தன்மையை போன்றது. எப்படி ஆட்டுக்கடா பார்த்தீங்கன்னா, அப்படியே பின்னாடி நடந்தே வரும். ரிவர்ஸ்லயே நடந்து வந்துட்டு இருக்கும். எதனால? மறுபடியும் போய் ஃபோர்ஸா போய் அடிச்சு தூக்குறதுக்காக. சரிங்களா? அந்த மாரி ஊக்கம் உடையவன் அடங்கி இருத்தல் என்பது எதற்காக அப்படின்னா, பொருதகர் ஆட்டுக்கெடா தாக்கற்கு பேருந்தகத்து அப்படின்னா, தாக்கற்கு அப்படின்னா எதிர் தாக்குதலுக்கு பின்வாங்கும் தன்மையானது பேருந்தகைத்து. சரிங்களா? ரைட். அடுத்தது. பொல்லென ஆங்கே அப்படின்னா, பொல்லென அப்படின்னா உடனே, அங்கு புறம் வேறார் அப்படின்னா வெளிப்படுத்த மாட்டார். உடனே அங்கே வெளிப்படுத்த மாட்டார் கோபத்தை. காலம் பார்த்து உள்வேர்ப்பார் அப்படின்னா மனதிலுள் மறைத்து வைப்பார். காலம் பார்த்து உள்வேர்ப்பார் அப்படின்னா உள்வேர்ப்பார்னா மனதில் மறைத்து வைப்பார். யாரு அப்படின்னா ஒள்ளியவர் அப்படின்னா அறிவுடையவர். அறிவுடையவர் பகைவர் செய்யும் தீங்கிற்கு உடனே சினத்தை வெளிப்படுத்த மாட்டார். காலம் பார்த்து அதை வெளிப்படுத்துவதற்காக மறைத்து வைப்பார் அறிவுடையவர். சரிங்களா? பொல்லென அப்படின்னா உடனே, புறம் வேறார் அப்படின்னா வெளிப்படுத்த மாட்டார், காலம் பார்த்து உள்வேர்ப்பார் அப்படின்னா மனதினுள் மறைத்து வைப்பார். யாரு? ஒள்ளியவர், அறிவுடையவர். சரிங்களா? அடுத்தது. செருநரை காணின் சுமக்க அப்படின்னா,
செருணர் அப்படின்னா பகைவரை, காணின் அப்படின்னா காணும் போது, சுமக்க அப்படின்னா பணிக, பகைவரை காணும் போது பணிக. பகைவரை காணும் போது பணிந்திருக்க. எதுக்கு அப்படின்னா, இருவரை அப்படின்னா அழியும் காலம் அல்லது முடிவும் காலம், காணின் அப்படின்னா வரும்போது, கிழக்காம் தலை அப்படின்னா தலைகீழாக மாறும். பகைவரை காணும் போது பணிவா இரு. அழியிற காலம் வந்துச்சுன்னா எல்லாமே தலைகீழா மாறி போயிடும். கடவுளா பார்த்துப்பார். சரிங்களா? பகைவரை காணின் பணிக. பகைவரை கண்ட பணிவா இரு. அவன் அழிய போற காலம் வந்தா எல்லாம் தலைகீழா மாறிடுங்கிறார். நீ ஒண்ணுமே பண்ணாதீங்கிறார். சரிங்களா? இதுதான். இது அருமையான குறட்பா. எனக்கு ரொம்ப பிடிச்ச குறட்பா. சரிங்களா? பகைவரை கண்டால் பணிவா இரு. அவனுக்கு அழிவு காலம்னு வந்துட்டா எல்லாம் தலைகீழா மாறி போயிடும் அவனுக்கு. எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும். சரிங்களா? பாருங்க 2 வரியில ஒரு 7 சீர்ல எவ்வளவு ஒரு அருமையான வார்த்தையை சொல்றாரு பாருங்க. செருநரை காணின் சுமக்க, பகைவரை கண்டால் பணிவோடு இரு. இருவரை அழியும் காலம் வந்துட்டா கிழக்காம் தலை. அப்படி தலைகீழா மாறும் பாரு அப்படிங்கிறார். சரிங்களா? ரைட். அடுத்தது பாருங்க 9வது. எய்தற்கரிய இயத்தக்கால் அந்நிலையே செய்தற்கரிய செயல். எய்தற்கரிய இயந்தக்கால் அப்படின்னு சொல்லி சொன்னா என்னன்னா, கிடைத்தற்கரிய வாய்ப்பு கிடைத்த போது, கிடைப்பதற்கு அரிய வாய்ப்பு கிடைத்தால், அதுதான் எய்தற்கரிய இயந்தக்கால் அந்நிலையே, அப்பவே செய்தற்கரிய செயலை செய்துவிடு அப்படிங்கிறார். வாய்ப்பு கிடைக்கும் போதே செஞ்சிருங்கிறார். நழுவ விட்டுறாதீங்கிறார். அதுதான் எய்தற்கரிய இயந்தக்கால் அப்படின்னா, அரிய வாய்ப்பு கிடைக்கும் பொழுதே, அந்நிலையே அந்த டைம்லயே எய்தற்கரிய, சரிங்களா, செய்தற்கரிய செயல் அப்படின்னா செய்தற்கு அரிய செயலை செய்து விடுங்க அப்படிங்கிறார். சரிங்களா? ரைட். அடுத்தது கொக்கொக்க கூம்பும் பருவத்து அப்படின்னா, கூம்பும் பருவத்து அப்படின்னா வாய்ப்பற்ற காலத்தில். கொக்கு ஒக்க அப்படின்னா கொக்கை போல் பொறுமையா இருக்க வேண்டும். வாய்ப்பு அற்ற காலத்தில் கொக்கை போன்று பொறுமையாக இருத்தல் வேண்டும். கூம்பும் பருவத்து அப்படின்னா வாய்ப்பற்ற காலத்தில். கொக்கொக்க அப்படின்னா கொக்கை போன்று. மற்றதன் அப்படின்னா குத்தொக்க சீர்த்த இடத்து அப்படின்னா, அதாவது உரிய காலம் வந்ததும் கொக்கை போல் விரைந்து செயல்பட்டு முடிக்க வேண்டும். சீர்த்த இடத்து அப்படின்னா உரிய காலம் வந்தா, குத்தொக்க அப்படின்னா விரைந்து சென்று செயலை முடிக்க வேண்டும். சரிங்களா? குத்தொக்க அப்படின்னா விரைந்து சென்று. ரைட். அவ்வளவுதாங்க. இப்ப நம்ம இன்னைக்கு பார்த்தது வந்து சான்றாண்மை பார்த்தோம், ஒழுக்கம் உடைமை பார்த்தோம், காலம் அறிதல் பார்த்தோம். சரிங்களா? ரைட். இதுல அப்படியே புக் பேக் பார்த்துடலாங்களா? சார், அதாவது கேட்டிருக்கீங்க, காலம் அறிதலுக்கும் பொறையுடைமைக்கும் வந்து என்ன சார் டிஃப்ரெண்ட் அப்படின்னு கேக்குறீங்க. சார், இது அதிகாரம் நம்பரா? அதிகாரம் நம்பர் வந்து காலம் அறிதல் வந்து 49வது அதிகாரம் சார். காலம் அறிதல்ங்கிறது 49வது அதிகாரம். பொறையுடைமை அப்படின்னா பொறுமையா இருக்கிறது. பொறுமையா இருக்கிறது. காலம் அறிதல் வந்து, அதாவது எந்தெந்த செயலை எந்தெந்த காலத்துல செய்யணும் அந்த டைமிங் பார்த்துக்கிட்டே காத்துட்டு இருக்கிறது. சரிங்களா? அது ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் அதுதான். பொறையுடைமைனா பொறுமையா இருக்கிறது. காலம் அறிதல் அப்படின்னா அந்த டைமிங் பார்த்து
அடிக்கிறது. சரிங்களா? ரைட். பாருங்க, இதெல்லாம் ரொம்ப ஈஸியானது தான். திருக்குறள் வந்து 133 அதிகாரங்கள், 1330 குறட்பாக்கள். திருக்குறள் வந்து ஆங்கிலம், கிரேக்கம், லத்தீன் முதலான உலக மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. ஒழுக்கத்தின் எய்துவர் மேன்மை, இழுக்கத்தின் எய்துவர் எய்தா பழி. சரிங்களா? ரைட். சரி, சான்றாண்மை அதிகாரம் அப்போலயே சொல்ட்டனே. சான்றாண்மை வந்து 99வது அதிகாரம். 99. திருவள்ளுவரை போற்றி பாடும் நூல் திருவள்ளுவ மாலை. திருக்குறள் குறள் வெண்பாக்களால் ஆனது. இணையில்லா முப்பாலுக்கு இந்நிலத்தே என பாடியவர் பாரதிதாசன். இது கிழக்காம் அப்படிங்கிறதுக்கு சிறப்பு லகரம். சரிங்களா? அடுத்து வந்து உறவோர் அப்படிங்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் இருக்கிறது. இடையின ரா, உறவோர். பரிந்தோம்பி காக்க ஒழுக்கம் தெரிந்தோம்பி தேரினும் அஃதே துணை. முன்னாடியே இருக்குது, பாத்தீங்கன்னா அப்படி ஃபில் பண்ணிடலாம். ஊக்கம் உடையான் ஒடுக்கம் பொருதகர் தாக்கற்கு பேருந்தகைத்து. சரிங்களா? அவ்வளவுதான். எல்லாம் சீர்பிரித்து எழுதுங்கன்னா எல்லாம் 7 சரி ஒரே வரியா கொடுத்துருக்காங்க. அதை பார்த்து பார்த்து பிரிச்சு எழுதுனா தெரிஞ்சது, முடிஞ்சது. சரிங்களா? இந்த குறு வினாக்களுக்கு சும்மா நம்பர் மட்டும் போட்டுக்குங்க. நீங்களா பார்த்து இது பண்ணுங்க. எல்லாத்தையும் நானே சொல்லிட்டேன் இப்படி. சரிங்களா? உயிரினும் ஓம்பப்படுவது எது ஏன் அப்படின்னா 1வது குறட்பா. சரிங்களா? ஒழுக்கமுடையவங்களா 1வது குறட்பா. அடுத்தது 2வது கேள்விக்கு வந்து 3வது குறட்பா. ஒழுக்கத்தால் எய்துவது எதுனா 3வது குறட்பா. நன்றிக்கு வித்தாவது எது என்றும் இடும்பை தருவது எதுன்னா இது ரெண்டுமே வந்து 8வது குறட்பா. 3வது கேள்விக்கு 4வது கேள்விக்கு 8வது குறட்பா. 5வது கேள்விக்கு 10வது குறட்பா. 6வது கேள்விக்கும் 10வது குறட்பா. 7வது கேள்விக்கு 4வது குறட்பா. 8வது கேள்விக்கு 5வது குறட்பா. 9வது கேள்விக்கு 6வது குறட்பா. 10வது கேள்விக்கு 9வது குறட்பா. 11வது கேள்விக்கு 10வது குறட்பா. 12வது கேள்விக்கு வந்து அதுவும் 10வது குறட்பா. அவ்வளவுதான். இது ரெண்டும் உங்களுக்கு நூல் குறிப்பு இதுலயே இருக்கு, ஆசிரியர் குறிப்பிலேயே இருக்கு, பார்த்துக்கலாம். சரிங்களா? ரைட். அவ்வளவுதான். இதுல ஒழுக்கமுடைமை பற்றி வள்ளுவர் கூறும் கருத்துக்களை தொகுத்து எழுதுனா அதில் ஒரு 4, 5 குறட்பா போட்டு எழுத வேண்டியதான். காலம் எழுதுவர் காலம் அறிதலை வள்ளுவர் வழி நின்று விளக்குக அப்படின்னு சொன்னா அது அப்படிதான். காலம் அறிதல்ங்கிறதுல ஒரு 4, 5 குறட்பா போட்டு எழுதிக்க வேண்டியதான். சரிங்களா? ரைட்டு. இப்போ அடுத்து வந்து பெரியாரை துணை கோடல் அப்படிங்கிறது நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வந்து நியூ புக்ல எது வரைக்கும் நமக்கு முடிச்சிருக்கிறோம் நம்ம கிளாஸ்க்கு, அதை மட்டும் எனக்கு கொஞ்சம் போட்டு விடுங்க பார்க்கலாம். கமெண்ட்ல போடுங்க சார் கொஞ்சம். நியூ புக்ல சார் கொஞ்சம் புதிய திருக்குறள் புக் எடுத்துங்க. முந்தி பார்த்தோம்ல அதுல எதோட பார்த்துருக்கிறோமோ இனிமேல் சைமல்டேனியஸா அதையும் கொண்டு போகணும். நீங்க அதை கொஞ்சம் கமெண்ட்ல போடுங்க பார்க்கலாம். செவன்த் எங்க 8th போயிட்டோமே, 7th தான் கம்ப்ளீட்னு போடுறீங்க. 7th அது 7th செகண்ட் டேம்ன்றாரு ஒருத்தர். 8th தேர்ட் டேம்ன்றீங்க, 7th செகண்ட் டேம்ன்றீங்க. ம் ம் ரைட் ரைட். ஒன்றும் இல்லை, அதாவது இதில் 2 கிளாஸ் எல்லாம் மிங்கிள் ஆகி போச்சு. சரிங்களா?
2 கிளாஸ் எல்லாம் மிங்கிள் ஆயிருச்சுன்னு நினைக்கிறேன் இதுல. அதனால வந்து 7த் செகண்ட் டேர்ம் இருந்தே நடத்திடலாம் விடுங்க. 7த்ல இருந்தே நடத்திடலாம். ஒண்ணும் பெரிய விஷயம் இல்ல. மறுபடியும் ஒரு டைம் பார்த்த மாரி இருக்கட்டும். ஒண்ணும் தப்பே கிடையாது. ஃபர்ஸ்ட் டேர்ம் முடிஞ்சது. செகண்ட் டேர்ம்னா கல்வி. சரி ரைட். ஒண்ணும் பிரச்சனை இல்ல விடுங்க. கொஞ்சம் அதிகமா இது பண்ணா கூட ஒண்ணும் தப்பு இல்ல. ஓகேவா? பாருங்க இன்னொரு கிளாஸ்க்கு வந்து படை செருக்கு வரைக்கும் போச்சான்னாங்க. போயிட்டோம். இது நம்மளது ஏதோ கொஞ்சம் டிலே. நெறைய கிளாஸ் எல்லாம் மாத்தி மாத்தி வந்ததுனால ஒண்ணும் தப்பு இல்ல. சரி போதும் கமெண்ட் போதும். ஏகப்பட்ட கமெண்ட் போட்டீங்க. அதாவது ஒருத்தரும் ஒண்ணு போடுறீங்க. அதனால ஒரு இது முன்னாடி இருந்து நடத்திடலாம். ஒண்ணும் தப்பு இல்ல. நமக்கு இன்னும் ஏகப்பட்ட டைம் கிடக்குது. சரிங்களா? அ அடுத்த வாரத்துல இருந்து 2 புக்கையும் வச்சுக்கணும் நீங்க. இன்னும் கிளாஸ் வந்து அதிக நேரம் நடக்கும். சரிங்களா? அதனால கொஞ்சம் பார்த்துக்கங்க. சரி பாருங்க. இந்த கல்வி இது வந்து 7த் செகண்ட் டேர்ம். சரிங்களா? இந்த 7த் செகண்ட் டேர்ம்க்கு முன்னாடி எனக்கு எதுவும் அதுக்கு முன்னாடி இருக்கிறதும் எனக்கு நடத்தாத இருக்குது சார் அப்படின்னு சொல்றவங்க மட்டும் கமெண்ட் போடுங்க பார்க்கலாம். எந்த கிளாஸ்க்குன்னு சொல்லிட்டு. யாருக்கும் இல்ல. அதாவது இப்ப இந்த கல்விக்கு முன்னாடி இருக்கிறது வரைக்கும் நடத்தியாச்சு. செகண்ட் டேர்ம் கம்ப்ளீட்டட்ன்னு போடுறீங்க. இருந்தாலும் நான் செகண்ட் டேர்ம் ஒரு சில பேர் ஃபர்ஸ்ட் டேர்ம் தான் கம்ப்ளீட்டட்ன்னு போடுறாங்க. அதனால இத மறுபடியும் ஒருக்கா நடத்திரலாமான்னு பார்க்குறேன். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. இது சும்மா ஒரு 10 குறட்பா தானே. முடிச்சு விட்டுட்டு அப்புறம் நம்ம 3 டேர்ம் போயிரலாங்க. சரிங்களா? ரைட். இல்ல செகண்ட் டேர்ம் கம்ப்ளீட் ஆகலன்னு சொல்றவங்க கமெண்ட் குடுங்க பார்க்கலாம். செகண்ட் டேர்ம் 7த் செகண்ட் டேர்ம் கம்ப்ளீட் ஆகல அப்படின்னு சொல்றவங்க மட்டும் கமெண்ட் குடுங்க. மகேஸ்வரி மேடம் நீங்க எந்த கிளாஸ்? எஃப் கிளாஸுங்களா? சார் குரு சார் அதாவது மிகச்சிறந்த உரை உள்ளதுங்கிறீங்க. பரிமேல் அழகர் உரை தான் மிகச்சிறந்ததுன்னு சொல்லியிருக்கிறோம். அதை பார்த்தா ரொம்ப கன்ஃபியூஸ் ஆயிரும். அதெல்லாம் வேண்டாம். புக்ல இருக்கிறது தான் சிறந்த உரை. சரிங்களா? மேடம் அதாவது எஃப் கிளாஸ்க்கு வந்து கம்ப்ளீட்டட்னு தான் போடுறாங்க. சரிங்களா? பாருங்க எஃப் கிளாஸ்ல நிறைய பேர் கம்ப்ளீட்டட்னு போடுறாங்க. நீங்க அதுல ஏதாவது கல்வியில தெரியலைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்க பார்த்துங்க. அடுத்தது வந்து வினை செயல் வகை தான் வரும் அப்படின்னா. ஓகே. வினை செயல் வகை அப்படிங்கிறது பாருங்க. ஓகே. தேங்க் யூ சார். அப்படியே கவனிங்க. ஜஸ்ட் டைம் வேற ஆயிடுச்சு. இத நான் சும்மா இது எதோடன்னு அடுத்த டைம்ல இருந்து இது கன்டின்யூ ஆகணும். புக் நீங்க வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இத நான் சொல்றேன்.
சரிங்களா? ரைட். வினை செயல் வகையில பாருங்க. பொருள், கருவி, காலம், வினை இடனோடு 5ம் இருள் தீர எண்ணி செயல். அப்படின்னா அதாவது இருள் தீர, இதுல அறிஞர் பொருள் என்னன்னா, இருள் தீர அப்படின்னா ஐயம் தீர அப்படின்னு அர்த்தம். இருள் தீர அப்படின்னா என்னது? ஐயம் தீர. பொருளும் கருவியும் காலமும் செயலையும் இடத்தையும் இந்த 5ஐயும் நம்ம செய்ய வேண்டிய பொருள், ஏற்ற கருவி, தகுந்த காலம், மேற்கொள்ளும் செயலின் தன்மை, சரிங்களா, உரிய இடம் ஆகிய 5ஐயும் ஐயம் தீர ஆராய்ந்து ஒரு செயலை செய்ய வேண்டும். சரிங்களா? ஒரு செயலை செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? ரைட். அடுத்தது வினையால் வினையாக்கி கோடல். அப்படின்னா ஒரு செயலை வைத்து இன்னொரு செயலை செய்தல். ஒரு செயலை வைத்து இன்னொரு செயலை செய்யும் போதே நனை கவுள் அப்படின்னா மத நீரால் யானையால் யானை தற்று. அப்படின்னா ஒரு செயலை கொண்டே இன்னொரு செயலை செய்வது எப்படின்னா, மத நீர் கொண்ட ஒரு யானையை வைத்தே இன்னொரு யானையால் அந்த காரியத்தை செய்வது போல. ஒரு யானையை கொண்டு மற்றொரு யானையை பிடிப்பர். அதுபோல ஒரு செயலை செய்யும் போதே அச்செயலால் மற்றொரு செயலையும் செய்து முடித்து கொள்ளல் வேண்டும் அப்படிங்கிறாங்க. நனை கவுள் அப்படின்னா மத நீர். சரிங்களா? வினை அப்படின்னா செயல். வினையால் வினையாக்கி கோடல் அப்படின்னா ஒரு செயலால் இன்னொரு செயலை செய்து முடிக்க வேண்டும். கோடல் அப்படின்னா முடிக்க வேண்டும். எது மாதிரி அப்படின்னா, யானையால் யானை தற்று. மதநீர் கொண்ட ஒரு யானையை வைத்து மற்றொரு யானையை பிடிப்பது போல ஒரு செயலை வைத்தே மற்றொரு செயலை செய்தல் வேண்டும். சரிங்களா? சரி, ரைட். யாத்தற்று அப்படின்னா பிடிப்பது போன்று. யாத்தற்று அப்படின்னா என்னது? பிடிப்பது போன்று. சரி, ரைட். இப்போ இதுல வந்து நம்ம இதை வந்து நெக்ஸ்ட் கிளாஸ்ல வந்து இது ஃபுல்லா பார்க்கலாம். 7th 3rd டேர்மு. சரிங்களா? ரைட்டு. இப்போ நடத்தின வரைக்கும் இன்னைக்கு ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க பார்க்கலாம். கிருத்திகா மேடம் சொல்லுங்க மேடம். கிருத்திகா மேடம், நவபிரீதா. சார் கொடுமுடி சக்தி சார் கட்டாயமா டெஸ்ட் கொடுத்துறேன் சார். ரெடி பண்ணிட்டே இருக்கிறேன். கிருத்திகா மேடம், நவபிரீதா மேடம். சார் மேடம் சொல்லுங்க மேடம். சார் இப்போ திருக்குறள்ல எனக்கு ஒரு டவுட் இல்லைங்க சார். இப்போ கொடுத்துருக்கீங்க இல்லைங்க சார், 2 மெட்டீரியல் கொடுத்துருக்கீங்க இல்லைங்க சார், 8வது. ஆமா. அதுல எப்படிங்க சார் நீங்க நடத்துவீங்களா இல்ல நாங்களே படிக்க ஸ்டார்ட் பண்ணிடணுமாங்க சார்? இப்போ புக்லெட் கொடுத்துருக்கிறதா? ஆமாங்க சார், 2 புக்லெட் கொடுத்துருக்கீங்க இல்லைங்க சார். அதுல நிறைய விஷயங்கள் இருக்குது அதை பத்தி சொல்றதுக்கு. அது வேணா அதை போட்டுட்டு பிடிஎஃப் போட்டுட்டு உங்களுக்கு அதை விளக்கம் கொடுக்க சொல்லிடுறேன் சார். சரி, ஓகேங்க. இலக்கிய வரலாறுல விளக்கம் வேணுமா? விளக்கம் வேணும் இல்லைங்க சார். நாங்க படிக்க ஸ்டார்ட் பண்ணோம். இல்ல நீங்க நடத்துவீங்கன்னா நாங்க கவனிச்சுட்டு அதுக்கப்புறம் படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இல்ல படிக்க ஸ்டார்ட் பண்ணிடணும்னா நாங்க படிக்க ஆரம்பிச்சிடும். அது மாதிரி கேட்கறேன். உங்களுக்கு தமிழ் தான் புரியும். ஸ்கூல் டேஸ்ல படிச்சதுன்னா நீங்க படிக்க ஸ்டார்ட் பண்ணிருங்க. சரி, ஓகேங்க சார். இல்ல விளக்கம் வேணும் சார் அப்படின்னா சொல்லிடலாம். சரி, ஓகேங்க சார். ஓகே. நானே கூட ஒரு அவர்ல சொல்லிடுறேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை அதெல்லாம். சரி, ஓகேங்க சார். இல்ல புரியாது இருந்தாலும் நீங்க கேட்டுக்கலாம். சரி, ஓகேங்க சார். ஓகே ஓகே ஓகே. பிரியா மேடம். பிரியா மேடம். பிரியா மேடம். என்னங்க வேற யாருக்கும் டவுட் இல்லையா? மோகனா மேடம். சார் சொல்லுங்க மேடம். சார் நீங்க அந்த புக்லெட் இருக்குங்க சார், நீங்க ஜஸ்ட் ஓரலா என்ன இருக்கு அப்படின்ற ஒரு அவுட்லைன் கொடுத்தீங்கன்னா கூட போதும் சார். நீங்க ஈச் அண்ட் எவ்ரி லைன் எக்ஸ்பிளைன் பண்ணணுன்றது கூட நெசசிட்டி இல்ல. ஏன்னா நீங்க ஜஸ்ட் ஒரு அவுட்லைன் கொடுத்துட்டீங்க அப்படின்னா வந்து நாங்க படிக்கிறதுக்கு கொஞ்சம் எங்களுக்கு ஈஸியா இருக்கும். இலக்கிய வரலாறு அதாவது இலக்கிய ரைட்டர் வரலாறு நேம்ஸ் அந்த மெட்டீரியல் கொடுத்ததுக்கு வந்து இது கொடுக்கணுங்கிறீங்களா?
கைடன்ஸ் கொடுக்கணுங்கிறீங்களா? ஒரு அவுட்லைன் என்ன இருக்கு, யார் யாரு எஸ் சார், எஸ் சார். கட்டாயமா கொடுக்க சொல்றேங்க மேடம். ஏன்னா அந்த கூடிய புக்கோட விரைவில் நேம், கூடிய அப்புறம் விரைவில் ஆத்தர் பேரு இதெல்லாம் கொஞ்சம் எங்களுக்கு இதா. இந்த வாரத்திலேயே கொடுக்க ஓகே சொல்லிடுறேன் சார். மேடம். இந்த ஜஸ்ட் தேங்க் ஒரு யூ. 2 டேஸ்க்குள்ளே கொடுக்க சொல்லிடுறேன். ஓகேங்களா? ஓகே சார். ஓகே, தேங்க் யூ, தேங்க் யூ. ஓகே சார், தேங்க் யூ. ஓகே. கலைச்செல்வி மேடம். கலைச்செல்வி மேடம். வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்க மேடம். சார் அப்பப்ப இப்போ முக்காவாசி நம்ம போர்ஷன் முடிச்சிட்டோம். அப்பப்ப சரி. கொஞ்சம் டெஸ்ட் சொன்னீங்கன்னா யூஸ்ஃபுல்லா இருக்கும் சார். அடுத்த கிளாஸ்லயே வச்சிடுறேங்க மேடம். ஓகேங்களா? ஓகேங்க சார். ரைட், ஓகேங்க, ஓகேங்க. அடுத்த கிளாஸ்லயே வச்சிடலாங்க. சார் ரெகுலர் கிளாஸ் இந்த வாரம் இருக்கும் தானே சார் தமிழ்? ஆமா, இருக்குங்க மேடம், இருக்கும். சரிங்க சார். ஓகே, தேங்க்யூ சார். தேங்க் யூ. நன்றி. மோகனசங்கர் சார். சார் எதுல இருந்து எது வரைக்கும் சார் அடுத்த கிளாஸுக்கு டெஸ்ட்? எப்படிங்க? டெஸ்ட் எதுல இருந்து எது வரைக்கும் சார்? டெஸ்டா? ஆமாங்க சார். நம்ம நடத்திருக்கிறதே வந்து இதுல வந்து 10th வரைக்கும் போயிட்டோமா இப்ப? அதாவது ஓல்டு புக்ல 10th வரைக்கும் போயிட்டோம். ஓகேங்க சார். அதாவது அதுல வந்து இப்ப நடத்தின ஏரியாவில இருந்து ஃபுல்லா கொடுத்துட வேண்டியதான். அதுல பர்டிகுலர் ஸ்டாண்டர்ட் வச்சு வைக்கணுமா? ஆமாங்க சார். போர்ஷன் அது வேணா இல்லைன்னா டெலகிராம்ல போட்டு விட சொல்லி தான் வைக்கணும். சரிங்களா? சரிங்க. குறைவா தான் நடத்திருக்கிறோம். பாத்திர முடியாதா? ஒரு ரிவிஷன் பண்ணிட முடியாதா டெஸ்ட்னா? பிரிச்சு வச்சுக்கோங்க. சரி, ரைட், ஓகே. சரி, நான் அது வேணா கொடுத்துட்றேங்க என்ன டெஸ்ட்னு. சரிங்க. ஓகேங்க, ஓகே. சார் சொல்லுங்க சார். சரவணன் சார். சார் சரவணன் சார். சார் வணக்கம். நான் சரவணன் சார். சார் சொல்லுங்க சார். சார் டி செக்ஷனு சரிங்க சார். வர சனிக்கிழமை கிளாஸ் இருக்குமா சார்? ரெகுலர் கிளாஸ்? சார் அது சாட்டர்டேன்னா நாளைக்கு தான் சார் தெரியும். ஓகே சார். ஸ்டாஃப் எப்படி கன்வீனியன்ட்டுங்கிறது நாளைக்கு, அதுவும் ஈவினிங் தான் தெரியும். அவங்க ஆஃபீஸ் சுச்சுவேஷன் பொறுத்து சொல்லுவாங்க. சார் ஓகே, தேங்க்யூ சார். ஓகே, ஓகே, ஓகே சார், ஓகே. சார் லாஸ்ட் 2 திருக்குறள் சொல்லுங்கன்னு சொல்லி கமெண்ட் போட்டிருக்கிறீங்க. இப்போ லாஸ்டா சொன்னதுங்களா? இப்போ புது நியூ புக்ல சொன்னது அப்படின்னா மறுபடியும் அதை இன்னொரு டைம் நடத்துவோம். அதுல சொல்றதுக்கு எதுவுமே இல்லை. அதாவது என்னன்னா, பொருள், கருவி, காலம், வினை, இடம் இந்த 5ஐயும் ஐயம் தீர ஆராய்ந்து ஒரு செயலை செய்ய வேண்டும் அப்படிங்கிறது தான். அடுத்து வினையால் வினையாக்கி கோடல்னா, ஒரு செயலை செய்யும் பொழுதே மற்றொரு செயலையும் முடிக்க வேண்டும். அது எது மாதிரினா, மதநீர் கொண்ட ஒரு யானையை வைத்தே மற்றொரு யானையை பிடிப்பது போல. அவ்வளவுதான். இது 2 தான் சொல்லியிருக்கிறோம். ஓகேங்களா? லாஸ்டா. சரி, எல்லாம் ஓல்டு நியூ எல்லாத்துக்குமே முக்கியத்துவம் கொடுத்தாகணும் வேணும். சரி, ரைட், ஓகே. ஓகே, தேங்க்யூ சார். நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாங்க. ஓகே சார்.